திருத்தரகோசமங்கை கோவில். ஜனவரி 2 மரகத நடராஜருக்கு சந்தனம் களையும் அரிய தரிசனம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருத்தரகோசமங்கை சிவன் திருக்கோவில் சைவ உலகில் மிகுந்த தொன்மையும் தெய்வீக மர்மங்களும் கொண்ட ஒரு அபூர்வ தலம். இங்கு மங்களநாதர் மற்றும் மங்களேஸ்வரி அம்மன் அருள்பாலிக்கின்றனர். பார்வதி தேவிக்கு சிவபெருமான் வேதங்களை உபதேசித்த திருத்தலம் என்பதால் இந்த தலத்திற்கு உத்தரகோசமங்கை என்ற புனித பெயர் வந்ததாக தலபுராணம் கூறுகிறது. இந்த ஆலயத்தில் 2000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான இலந்தை மரம் உள்ளது. உத்தரகோசமங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி கிடைக்கும் என்பது ஆழ்ந்த பக்தி நம்பிக்கை. மரகத நடராஜர் உலகில் ஒரே அரிய திருமேனி. இந்த தலத்தின் பெருமையை உலகெங்கும் பரப்பியது. 5.5 அடி உயரம் கொண்ட மரகத நடராஜர் திருமேனி. உலகிலேயே மரகத கல்லால் ஆன நடராஜர் இங்கு மட்டுமே உள்ளார். ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் காட்சியளிப்பார். மார்கழி மாத ஆருத்ரா தரிசனத்தில் மட்டும் சந்தனம் களையப்பட்டு பச்சை மரகத நடராஜரை பக்தர்கள் தரிசிக்க முடியும். மரகத திருமேனியிலிருந்து எடுக்கப்படும் சந்தனத்தை வெந்நீரில் கரைத்து பருகினால் தீராத நோய்களும் தீரும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை. 2 நடராஜர்கள் ஒரு அபூர்வ அமைப்பு. நித்திய அபிஷேகம் மற்றும் வீதி உலாவிற்காக பஞ்சலோக நடராஜர் தனியாக உள்ளார். இந்த நடராஜர் வலது பக்கம் வலதுபுறம் நோக்கிய அம்பு ஆண்களின் தாண்டவம், இடது பக்கம் வலதுபுறம் நோக்கிய அம்பு பெண்களின் நளின நடனம். ஆனந்த தாண்டவம் ஆடும் இந்த நடராஜர் அம்பாளுக்காக தனிமையில் நடனம் ஆடியதாக தல வரலாறு கூறுகிறது. ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 2 மற்றும் 3 முக்கிய நிகழ்வுகள். ஜனவரி 2 காலை 8 மணி மரகத நடராஜர் சன்னதி திறப்பு. சந்தனம் முழுவதும் களையப்பட்டு 32 வகையான திரவியங்களால் அபிஷேகம். பகல் மற்றும் இரவு முழுவதும் பக்தர்கள் தரிசனம். ஜனவரி 3 அதிகாலை 2 மணி மீண்டும் அபிஷேகம். காலை 5 மணி சந்தனம் சாத்துதல். சூரிய உதய நேரத்தில் ஆருத்ரா தரிசன பூஜை. ஆண்டில் ஒரே நாள் மட்டுமே இந்த தரிசனம் கிடைப்பதால் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளுகின்றனர். இதனை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. முக்கிய திருவிழாக்கள்: சித்திரை திருக்கல்யாணம், வைகாசி வசந்த உற்சவம், ஆனி 10 நாள் விழா, ஐப்பசி அன்னாபிஷேகம், மார்கழி திருவாதிரை, மாசி மகாசிவராத்திரி. தென்னாட்டு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமசிவாய. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.